ஸோ இதுக்கு வந்து பொறாமை. அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். அந்த கழுகு வந்து ஒன்றுக்கு பண்ணாது, அது இன்னும் கொஞ்சம் மேலே போகும். காக்கா விடாது, அதுவும் மேலே போகும். கழுகு இன்னும் மேலே போகும், காக்காவும் போகும். அது மேலே போகும்போது அதுக்கு மேலே முடியாது. ஸோ இதை வந்து இதை காக்கா கழுகுன்னு சொன்ன உடனே ஆஹா, நம்ம மீடியா, சோசியல் மீடியா, ஊடகங்கள் எல்லாமே இவரை காக்கான்னு சொல்லிட்டாரு, இவரை கழுகுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் கழிப்பிடாதீங்க. எல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்றேன், வேற எல்லாம் அர்த்தம் இல்லாதீங்க கொடுக்காதீங்க. நான் இவ்வளவு சொன்னா கூட விட போறது இல்லை. அர்த்தமா இந்த ராஜா மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா, தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாடப்பா, ஐயம் தடுக்கும் ஏறுத்து மாறாடப்பா. வேணாம் சகோதரா, வேணாம். நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். நான் வழக்கமா சொல்ற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். இந்த காட்டில் மானு, முயல், யானை, மயில், இந்த காக்கா, கழுகு, ஆடுனா இதெல்லாம் இருக்கும் தானே. அதுக்கு சொன்னம்பா, வீட்டில் ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சட்டை எடுத்து போட்டுக்குவான், அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான், அப்பாவோட சேர்ல ஏறி டொயினு ஏறி உட்காந்துக்குவான். அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது, தொலைன்னு இருக்கும். வாட்ச் கையிலேயே நிற்காது. அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா, அது அவனுக்கு தகுதியா இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்பா சட்டை, அப்பா சட்டை. அப்பா மாதிரி ஆகணும்னு கனவு, இதெல்லாம் என்ன தவறு? ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதெல்லாம் என்ன தவறுகள்? கடைசியா ஒரே ஒரு விஷயங்க, இது நான் இந்த மேடையில் இதை சொல்லியே ஆகணும்னு தான் வந்து, ஏன்னா பல முறை இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி நான் கிளியர் பண்ணிட்டு போயிடுறேன். தமிழ் சினிமா நமக்கு கொடுத்துருக்கிற நட்சத்திர நாயகர்களில் புரட்சி தலைவர்னா அது ஒருத்தர் தான். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நடிகர் திலகம்னா அது ஒருத்தர் தான். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் வைத்தாயா? புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். உலக நாயகன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். நாயகன் மீண்டும் வரா, எட்டு திக்கும் பயந்தானே. சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அதே மாதிரி தலைனா அது ஒருத்தர் தான். தளபதிக்கு அர்த்தம் தெரியும்ல, Bloody sweet. இந்த மன்னருக்கு கீழே அவங்க இருப்பாங்க. மன்னர்கள் ஆணையிடுவாங்க, தளபதி அதை போய் செஞ்சு முடிப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களாகி நீங்க தான் மன்னர்கள். நான் உங்களுக்கு கீழே இருக்கிற தளபதி. நான் அப்படியே இருந்துட்டு போறேன். நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். எப்படி இருக்க?